சென்னை காவல்துறை சார்பில் நண்பர்கள் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் பேசிய காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன், பொதுமக்களுடன் என்றும் நண்பனாக காவல்துறை இருக்கும் என்று தெரிவித்தார். காவல்துறை உங்கள் நண்பன் என்ற சொற்றொடருக்கு உகந்த ஒரு விழா எலியட்ஸ் கடற்கரையில் நடைபெற்றது. இதில் பேசிய சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன், காவல்துறை என்றாலே ஒருவித அச்சம் மக்கள் மத்தியில் நிலவுவதாகவும் அதை போக்கவே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். செயின் ஸ்நாச்சிங் ஒரு ஏரியாவில் ஆயிடுச்சுன்னா யாருமே தூங்குறதில்ல. எங்களுக்கெல்லாம் இப்போ சமீபத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு 2-3 நாள் வந்து ஒரு 10 நாளில் 2-3 இடங்களில் தொடர்ந்து சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன. தூங்கவே இல்லை. எப்படி இதெல்லாம் இதை உடனடியாக எப்படி அது தடுக்கிறது? இதேபோன்று சென்னை முழுவதும் காவல் நிலையங்களில் பொதுமக்கள் பங்கேற்கும் நண்பர்கள் விழா நடைபெற்றதாக காவல்துறை இணை ஆணையர் அன்பு தெரிவித்தார். சீனியர் சிட்டிசன்லாம் அவங்களுடைய வீட்டிலேயே போய் பார்த்து அவங்கள வந்து எங்களோட இணக்கமாக இருங்க, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்றத கேட்டிருக்கிறோம், சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு. இன்றைக்கி உண்மையில் பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. இந்த நிகழ்வின் போது குற்றச்சம்பவங்கள் குறித்து அவ்வப்போது காவல்துறைக்கு தகவல் கொடுத்தவர்களுக்கு காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் பரிசுகள் வழங்கினார். ஒன்லி திங் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியறதில்லை. ஏன்னா நான் ஃபோன் எடுத்த உடனே தே நோ மை நம்பர். எப்படி இருக்கீங்க பாட்டிமா அப்படிவாங்க. அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது பேரனை பத்தி? ஸோ எப்படிப்பா ரொம்ப நாளாச்சு பார்த்தவங்களே, வாங்க ஒரு நாளைக்கு காஃபிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்நிகழ்வின் போது காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு நண்பர்கள் தின வளையங்களை அணிவித்து மகிழ்ந்தனர். பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இணைப்பை ஏற்படுத்துவதற்கான இது போன்ற நிகழ்வுகள் தொடர வேண்டும் என்பதே மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் ரமேஷ்.